மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக அமையும். சில நேரங்களில் உடல் நல பிரச்சனைகள் பின்னடைவுகள் இருக்கலாம். வயதானவர்களுக்கு குறிப்பாக அதில் கவனம் செலுத்துங்க. பெரிய அளவுக்கு ஒரு வாக்குவாதங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கலாம். சில பிரச்சனைகள் தேவையில்லாத சில பிரச்சனை வம்பை விலைக்கு வாங்குறதே நீங்களாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு வளைந்து கொடுத்து பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட இந்த தினம் அருமையாக உங்களுக்கு அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். உறவினர்களோடு பங்கு பெறுவீர்கள். ரொம்ப சந்தோஷமான எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தினமாக இது அமையிறது. சில முக்கியமான விஷயங்களை தொடங்குவதற்கு, சில முக்கியமான விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்த தினமாக, சுபிட்சத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்த கடக ராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் நீங்கள் மேற்கொள்வீங்க. நல்ல செய்திகள் வந்து வரும். உறவினர்கள் வந்து ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, எல்லோருடையும் வந்து ஒரு குதூகலமாக மன மகிழ்ச்சியோடு வருத்தங்களை எல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் சொந்தங்கள் பந்தங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. மனசுக்குள்ள வந்து அதனால் ஒரு பெரிய ஒரு சந்துஷ்டி, சந்தோஷம் இதெல்லாம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும். ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். நல்ல எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் இனிமை இருக்கும். நல்ல ஒரு ஆசிகளை வழங்குவீர்கள். சந்தோஷமான தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்கள் மனசில் முக்கியமாக நல்ல எண்ணங்கள் இருக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். யார்கிட்டையுமே வந்து ஒரு பாராபட்சம் பாராட்டாமல் பகை மறந்து ஒரு இனிமையான ஒரு தினமாக இதை மாற்றுவீர்கள். புகழடைவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் புகழப்படுவீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் போற்றப்படும். நீங்கள் ஒரு தனித்தன்மை பெற்று விளங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். சில நேரங்களில் திரைப்படத்துறை போன்றதெல்லாம் இருக்கிறவங்க புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, சில நல்ல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுவது, இதெல்லாம் அமக்கலமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டு பயணம், நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போய் அந்த இடத்துல கொண்டாடக்கூடியது, ரொம்ப சந்தோஷமாக நிகழ்வுகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய குழந்தைகள் அங்கே இருக்கலாம், அவர்களை பரிமாறிக்கொள்வது, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது போன்ற இனிமையான சம்பவங்கள் நிறைந்த தினமாக இருக்கும். தெய்வ அனுகூலம் பெற்ற தினமாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய திறமை போற்றப்படும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல சில விஷயங்கள் நடக்கவில்லை என்பதால் மனசில் ஒரு குறுகுறுப்பு, அரிப்பு இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அது முக்கியமானது அல்ல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அதனால் வந்து அதுதான் வழிமுறை என்று கணக்கல்ல. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனம் ஈடுபட்டு அதனால் வந்து மனம் வெறுப்படையாமல் எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போய் ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது.
அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலம் பெற்ற தினமாக இது அமையும். சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். திருமணம் நிச்சயப்படாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகள், அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக அமையிறது. ரொம்ப ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய, மன சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ அதுவும் தீபாவளி சமயமாக இது தினமாக இருப்பதால் இந்த தீக்காயங்கள் படுவது, எதிர்பாராமல் சின்ன சின்ன இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்ப அவசியம். மற்றபடி எதுவும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. நம்ம நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது அதை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள், ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு சின்ன விஷயங்களாக தான் இருக்கும், எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் அமையும். அதை முடிந்த வரையில் உங்களால் தவிர்க்க முடியும், தவிர்த்து விடுங்கள். மற்றபடி சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். நமக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக செயல்படுவார்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய, எதிர்காலத்தை பற்றிய நல்ல ஒரு சிந்தனைகளும், ஒரு ஆக்கப்பூர்வமாக நம்ம கஷ்டங்கள் தீர்ந்தது என்று ஒரு நம்பகத்தன்மையும் உருவாக்கி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பலமாக அமையும்.